பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்டு தின்தோள் மணிவண்ணாவுன் சேவடி செவ்வி திருக்காப்பு உன் சேவடி செவ்வி திருக்காப்பு. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆழ்வார்கள் அனுபவித்த ஆறாம் அமுதன் இந்த தொடர் கீழே நம்ம திரு பாலசுப்ரமணியன் அவர்கள் திவ்ய தேசத்தை பற்றி பல விசேஷ குறிப்புகளை நம்மளோட பகிர்ந்து வந்துட்டுருக்கார். இது வரைக்கும் அவர் மூலமாக நம்ம 36 திவ்ய தேசங்களை சேவிச்சிருக்கோம். இன்னைக்கு 37வது திவ்ய தேசமான திருமணிக்கூடம், அதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம அனுபவிக்க போகிறோம். எப்பொழுதும் போல நம்மோட இணைந்திருக்கிறவர் திரு பாலசுப்ரமணியன் அவர்கள். வணக்கம் பாலா சார். நமஸ்காரம். எல்லா பக்த கோடிகளுக்கும் நமஸ்காரம். ஸ்ரீயப்பதியான நாராயணன் வாசம் செய்கிற 108 திவ்ய தேசங்களில் இன்றைக்கி நம்ம 37வது திவ்ய தேசம் திருமணிக்கூடம் அப்படிங்கிற திவ்ய தேசத்தை பற்றி பார்க்க போகிறோம். இதுவும் திருநாங்கூர் திவ்ய தேசம் அந்த ஏரியாலேயே இருக்குது. திருநாங்கூர் 11 கருட சேவையில் இந்த பெருமாளும் ஏழுவர். இதுக்கு முன்னாடி இங்கேயே நம்ம திருநாங்கூரில் திருமணி மாடக்கோவில் அப்படிங்கிற ஒரு ஸ்தலத்தையும் பார்த்தோம். இது திருமணிக்கூடம், வித்தியாசம் இருக்குது. திருமணி மாடக்கோவிலில் தான் 11 கருட சேவையும் அங்கே ஏழுவான். 11 கருட சேவையும் அங்கே தான் தரிசனம் பண்ண முடியும். பட் இது வேற ஒரு கோவில் அங்கே பக்கத்தில் இருக்கிறது திருமணிக்கூடம் அப்படிங்கிற பேரில் இருக்குது. இந்த திருமணிக்கூடம் எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? நான் ஒரு வாட்டி சொல்கிறது தான். இது எப்படி இந்த 11 கருட சேவை எப்படி வந்தது அப்படின்னா, சிவபெருமான் தன்னோட மனைவி பார்வதி தன் பேச்சை சொல்லியும் கேட்காம அவள் அப்பா தட்சனோட யாகத்துக்கு போயிட்டு அங்கே அவமானப்பட்டு வரா. அந்த அவமானத்தை பார்த்து சிவனால் பொறுக்க முடியல. அவர் ருத்ர தாண்டவம் ஆடுறார். இந்த ஏரியாவில் தான், இந்த இதில் இந்த ருத்ர தாண்டவம் ஆடும்போது என்ன ஆகுதுன்னா, அவரோட ஜடாமுடி சடார் சடார்னு அது பூமி மேலே பட்டு அது வரும்போது ஒவ்வொரு வாட்டி பூமியில் படும்போது ஒரு சிவன் தோன்றிடுறார் அதுலேருந்து. ஸோ 11 வாட்டி பட்டு 11 சிவன் தோன்றிட்டார். தேவர்கள்லாம் நடுங்கிட்டா. இப்படி ருத்ரதாண்டவம் ஆடுறார். ஒரு ருத்ரதாண்டவம் பார்க்குறதுக்கே நம்மளால பயமாக இருக்கு. 11 சிவன் இப்படி ருத்ரதாண்டவம் ஆடினா பூமி பாரம் தாங்காது அப்படின்னு சொல்லிட்டு உடனே நாராயணனை போய் வேண்டிக்கிறார். நாராயணன் என்ன பண்ணுறார், அவர் 11 திவ்ய தேசங்கள்லேருந்து பெருமாள் இங்கே ஒவ்வொரு சிவன்கிட்டையும் அந்த சிவனோட கோபத்தை அடக்கி சாந்தப்படுத்தி அந்த 11 சிவனையும் அப்படியே ஒன்றா சேர்த்து ஆக்கிடுறார். இந்த 11 பெருமாள் வந்தா இல்லையா, அந்த பெருமாள் எங்கெங்கே எங்கெங்கே அந்த சிவனோட அந்த சாந்தப்படுத்தினாலோ அந்த 11 தான் இப்போ திவ்ய தேசமாக இருக்கு. இந்த 11 பெருமாளும் ஒவ்வொரு திவ்ய தேசத்துலேருந்து வந்தா. அதே போல் இங்கே இருக்கிற திவ்ய தேசம் திருமணிக்கூடம்ல இருக்க அந்த திவ்ய தேசத்துக்கு எங்கேருந்து வந்தார் அப்படின்னா, காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள். காஞ்சிபுரத்துலேருந்து வந்தார் அவர் வரதராஜ பெருமாள். கட்சி வரதர் இங்கே வந்திருக்கார். ஸோ வரதராஜ பெருமாள் இங்கே வந்ததுனால இவர் பேர் இங்கே வரதராஜ பெருமாள் அப்படின்பா. மணிக்கூட நாயகன் அப்படின்னு சொல்லுவா. ஏன்னா மணிக்கூடம் இல்லையா, திருமணிக்கூடம், மணிக்கூட நாயகன் அப்படின்னு சொல்லுவா. கிழக்கு நோக்கி நின்ற கோலத்தில் இருப்பா. அண்டு ஆரம்பம் நம்ம திருமங்கை ஆழ்வாரோட பாசுரத்தோடையே ஆரம்பிப்போம். நம்ம எப்பயும் ஆரம்பிக்கிற மாதிரி, கெண்டயம் குரலும் பொள்ளம் கேழலும் அறியும் மாவும் அண்டமும் சுடரும் அல்லா ஆற்றதும் ஆயவெந்தை ஒண்டிரல் தென்னனோடு வடவர சோட்டங்கண்ட திண்டிரவாளர் நாங்கூர் திருமணிக்கூடத்தானே அப்படின்னு ஒரு 10 பாசுரம் பாடியிருக்கார். பெரிய திருமொழியில் 4ஆம் பத்து 5ஆம் திருமொழியில் பாடியிருக்கார். இது 10 பாசுரம் பாடியிருக்கார். இப்போ பெருமாள் இங்கே எப்படி வந்தார், யாருக்காக வந்தார் அப்படின்னு பார்க்கலாம். இதில் முக்கியமாக சந்திரனுக்காக. போன திவ்ய தேசம் நாம் சூரியனுக்கோசரம் வந்தோம். இங்கே சந்திரன் ஒரு 2-3 இதோட தொடரான ஒரு கதை இருக்கு. ஒன்று என்னென்னா, சந்திரன் இருக்கிற தேவர்களுக்குள்ளேயே ரொம்ப அழகானவன் அவன். சந்திரன் ஸ்தானத்தில் அது நன்னா இருந்தால் ஜாதகத்தில் அவன் ரொம்ப அழகாக இருப்பான்னு அதுவும் சொல்லுவாது. சந்திரன் ரொம்ப அழகானவன் அவன்.
அந்த சந்திரன் வந்து ஒரு வாட்டி ஒரு யாகம் பண்ணானாம். அந்த யாகத்துக்கு வந்து எல்லா தேவர்களையும் அவன் கூப்பிட்டானான். தேவர்கள்லாம் அவ குடும்பத்தாரோட வந்திருக்கான். அப்போ வந்து அவனோட குரு இருக்கார் இல்லையா, பிரஜாபதி, அவர் வந்தபோது அவரோட மனைவி தாரா, அந்த தாராவும் இந்த சந்திரனும் வந்து ஒருத்தர் பார்த்து என்ன சொல்கிறது, அவள் காதல் கொண்டு அப்படியே தாரா என்ன பண்ணான்னா அந்த குருவை விட்டுட்டு இவர் கூட வந்துட்டாளாம். வந்துட்டு உடனே குருவுக்கு வந்து ரொம்ப கோபமாயிடுது. அவர் உடனே பெருமாள் கிட்ட ரொம்ப நாள் ஆச்சு அவள் வருவான்னா வரவே இல்லை, சந்திரன் கூடயே தங்கிட்டா அவள். உடனே அவர் பெருமாள் கிட்ட போய் அவர் கம்ப்ளைண்ட் பண்ண இதை போல் ஆயிடுத்து, இப்படி பண்ணியிருக்கான் சந்திரன் அப்படின்னு. உடனே பெருமாள் உடனே சொல்லி இல்லை நீ பண்ணுறது தப்புன்னு சொல்லிட்டு உடனே அவர் ஒப்படைச்சிட்டாராம் அவரோட மனைவி தாராவை. இந்த மீன் டைம் என்னாச்சுன்னா அவளுக்கு வந்து சந்திரன் மூலமாக ஒரு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தை தான் புதன் அப்படின்பா. அந்த புதன் குழந்தைக்கு வந்து தன் அப்பா செஞ்ச அட்டூழியம் பற்றி அதுக்கு தெரிய வந்தவுடனே அதுக்கு ரொம்ப கோபமாச்சான். அப்பா விட்டுட்டு அது வந்து பெரிய தவஸ் பண்ணித்தான், பெரிய தவம் பண்ணி பெருமாளை நோக்கி தவம் பண்ணி பெருமாள் அது ரொம்ப மனமகிழ்ந்து அதனால அவரை வந்து ஒரு கிரகமாக வச்சுட்டா. புதன் வந்து கிரகமாக இருக்குது, எல்லாருக்கும் தெரியும் புதன் கிரகம். ஸோ இப்படி ஆச்சு. அப்போ வந்து இந்த குரு வந்து அவருக்கு கோபம் சந்திரன் மேலே, நீ இப்படி எல்லாம் பண்ணதுனால அவனுக்கு வந்து குஷ்டரோகம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சபிச்சிட்டார். இது ஒரு சாபமாச்சு. இன்னொரு இடத்துல இன்னொரு கதை எப்படி போகிறதுன்னா, இவர் வந்து இந்த தட்ச பிரஜாபதின்னு இருக்கார். அந்த தட்ச பிரஜாபதிங்கிறவனோட 27 பெண்கள் இருக்கா அவருக்கு. 27 நட்சத்திரம் இருக்கு இல்லையா, அந்த 27 நட்சத்திரமும் அவரோட பெண்கள். அவளை கல்யாணம் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சந்திரனே கேட்டிருக்கார். 27 பெண்களையும் பண்ணிக்கிறதுனா நீ பண்ணிக்கலாம், ஆனால் ஒன்று 27 பெண்களோடையும் நீ வந்து ஒரே மாதிரி அன்பு செலுத்தணும், ஒருத்தர்கிட்ட ஜாஸ்தி அன்பு ஒருத்தர்கிட்ட குறைச்ச அன்பு அப்படிலாம் நீ பண்ணக்கூடாது அப்படின்னு அவர் கண்டிஷன் போட்டார் தட்ச பிரஜாபதி. சந்திரனும் ஆஹா அதனால என்ன அப்படியே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு 27 பெண்களோட கல்யாணம் பண்ணிட்டார். பண்ணிட்டு அவர் என்ன பண்ணார், ரோஹிணி ஒரு நட்சத்திரம் இருக்கு இல்லையா, 27 நட்சத்திரம் பேர் தான் எல்லாம். ரோஹிணிங்கிற அந்த பெண்ணோட ரொம்ப க்ளோஸாக இருந்தார். அவளுடைய எப்பயும் காலத்தெல்லாம் கழிச்சுட்டு இருந்தார். ஸோ மீதி 26 பெண்களை வந்து அவர் கண்டிக்கவே இல்லை. அதனால் அவளுக்கெல்லாம் ரொம்ப மன வருத்தம். அவள் அப்பா கிட்ட போய் சொல்ல அவர் வந்து அவரும் இது போல் சாபம் கொடுத்தாராம். அவர் சாபம் கொடுத்து நீ வந்து இவ்வளோ அழகாக இருக்கிறதுனால தானே உனக்கு இவ்வளோ திமிரா நீ இருக்க, உன்னோட அழகெல்லாம் குறையட்டும், உன்னோட அழகு வந்து நாளுக்கு நாள் மங்கிண்டே போகும் அப்படின்னு உடனே தான் சந்திரன் வந்து மங்க ஆரம்பிச்சாராம். சூரியன் வந்து சந்திரன் போல் மங்கி ஏறி அப்படிலாம் கிடையாது. சந்திரன் தான் அவங்களுக்கு தெரியும் பௌர்ணமியிலேருந்து அப்படியே குறைஞ்சுட்டே வருவார், அமாவாசையிலேருந்து திருப்பியும் வருவார். ஸோ இப்படி ஆன உடனே சந்திரன் வந்து ஐயோ இப்படி ஆயிடுத்தேன்னு சொல்லிட்டு அவர் பெருமாளை வேண்ட, அங்கே பெருமாள் வந்து இது போல் சொன்னார், நீ வந்து என்ன பண்ணு, ஸ்ரீரங்கம், திரு இந்தளூர், அதுக்கப்புறம் அந்த தலைச்சங்காடு, இந்த 3 இடத்துலையும் உள்ள புஷ்கரணியில் நீ ஸ்நானம் பண்ணி இந்த இடத்துக்கு திருமணிக்கூடத்தில் வந்து நீ என்னை தரிசனம் பண்ணேன்னா உன்னோட சாபம் விலகும் அப்படின்னு சொன்னதா இது. அதனால எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா சந்திர புஷ்கரணி, ஸ்ரீரங்கத்துலையும் பார்த்தீங்கன்னா முக்கியமான புஷ்கரணி வந்து சந்திர புஷ்கரணி அப்படின்பா. இதை தவிர இன்னொன்று என்ன இருக்குன்னா, அவர் ஏன் இங்கே வந்து ஒளிஞ்சின்றார் அப்படின்னா, எல்லாருக்கும் தெரியும் அந்த சமுத்திர மந்தனம் நடந்த போது என்னாச்சு, எல்லாம் அமிர்தம் வந்தது, விஷமும் வந்தது. விஷத்தை வந்து சிவன் அப்படியே பிடிக்க அவர் அப்படியே ஆலங்காரம் அப்படியே இங்கே நீலகண்டன் ஆயிட்டார் அவர். அமிர்தம் வந்த உடனே அமிர்தத்துக்காக அசுரர்கள்லாம் ரொம்ப ஸ்ட்ராங், தேவர்களோட கம்பேர் பண்ணும்போது அசுரர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கு. ஸோ அவள் வந்து அமிர்தம் சாப்பிட்லான்னு போது அப்போ பெருமாள் என்ன பண்ண, அவர் மோகினி அவதாரம் அப்போ தான் பண்ணார். இன்றைக்கி மோகினி அவதாரம்ங்கிறது ஸ்ரீரங்கத்தில் நடக்கும். அங்கே மோகினி அவதாரம் எடுத்தார். மோகினி அவதாரம் எடுத்து என்ன பண்ணார், எல்லாம் இந்த பக்கம் தேவர்கள்லாம் உட்காருக்கும், இந்த பக்கம் அசுரர்கள்லாம் உட்காருக்கும்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரையும் உட்கார வச்சுட்டு முதல்ல தேவர்களுக்கு போட்டுட்டு இந்த பக்கம் வரேன்னு சொன்ன உடனே அசுரர்கள்லாம் இல்லை எங்களுக்கு தான் முதல்ல போடணும்னு சொல்ல அவர் சொன்னார். ரொம்ப நைச்சியமாக பேசி, பாருங்க எப்பயுமே நம்ம சின்ன குழந்தைகளுக்கு தானே முதல்ல கவனிப்போம் இல்லையா, ஆனால் அவள் சிறுவர்கள், அவளை கவனிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பெரியவாக்கிட்ட வரணும். அவளும் ரொம்ப அப்படி மமதையோட சரின்னு சொல்லிட்டான். இவர் என்ன பண்ணாராம், எல்லாருக்கும் அதுலேருந்து அகப்பையால் போட்டுட்டே வந்தாராம் அமிர்தத்தை. தேவர்கள் எல்லாம் அமிர்தம் சாப்பிட்டாக்கா அதுக்கப்புறம் எங்கே அவளுக்கு இதுதான் நிச்சயம் தானே, எங்கோ என்ன சொல்ற சாகாவரம் தானே. அது பண்ணும்போது அதில் ஒருத்தன் மாத்திரம் அவனுக்கு தெரிஞ்சுடுத்து, அந்த அரக்கனுக்கு
அந்த அசுரன் என்ன பண்ணா, அவன் நைஸாக தேவர்கள் மாதிரி வேஷம் போட்டுட்டு ஸ்வேதபானுங்கிறவன் அவன் இந்த பக்கம் வந்துட்டு இப்படி தேவர்கள் மாதிரி வந்து உட்காந்துட்டான். உட்காந்தவன் வந்து சூரியனுக்கும் சந்திரனுக்கும் நடுப்புற இருந்த கேப்பில் உட்காந்தான். உட்காந்த உடனே சூரியனும் சந்திரனும் பார்த்தா, சரி அங்கேருந்து இவன் வந்து ஒளிஞ்சிட்டு உட்காந்துருக்கான். அவளுக்கு டைரெக்டாக சொல்கிறதுக்கு பயம். இங்கே பெருமாள் வந்து அப்படியே அகப்பையால் கொடுத்துட்டே வந்தார். இவனுக்கும் கொடுத்துட்டார், அந்த அரக்கனுக்கும் அந்த அசுரனுக்கும். அது கொடுத்த போது சூரியனும் சந்திரனும் அப்படி கண்ணால் ஜாட காட்டினான் பெருமாள் கிட்ட, அங்கேருந்து வந்திருக்கான்னு சொல்லிட்டு. நேரம் சொல்கிறதுக்கு பயம். அவன் அப்படி உடனே குடிச்சிட்டானா. அந்த சமயத்தில் பெருமாள் என்ன பண்ணாரோ, அகப்பையாலேயே அவனோட தலையை வந்து அப்படியே ஒரு சீவினாரோ, அவனோட தலையை வெட்டுப்பட்டுருது. அதுக்கப்புறம் தான் அவன் அந்த பாம்புனோட உடம்பு எடுத்து ராகு கேது அப்படிங்கிற ராகு கேதுவாக எடுத்தது. அது ஆனவுடனே என்னாச்சு, ராகுக்கெல்லாம் அதனால்தான் உங்களுக்கு சந்திர கிரகணம் சூரிய கிரகணம் அப்படிங்கிறதெல்லாம் அதுலேருந்து தான் வந்து. அவனுக்கு என்ன கோபம், தன்னை காட்டி கொடுத்தது இந்த சூரியன் சந்திரன் தானே, அதனால் இவளை விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கிரகணமாக பிடிச்சிட்டு இருக்கான். சூரியன் கிரகணம் சந்திர கிரகணம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த சந்திர கிரகணம் சூரிய கிரகணம் பிடிச்ச போது அவர் பயந்துட்டு போய் அவர் என்ன பண்ணார், திருத்தற்றி அம்பலம் அந்த இடத்துல இருக்கிற புஷ்கரணியில் போய் அவர் ஒளிஞ்சிட்டார். அங்கே பெருமாளை வேண்டிட்டு அங்கே ஒளிஞ்சிட்டார். அங்கே பெருமாள் அவருக்கு நீ பயப்படாதன்னு சொல்லிட்டு அவரை காப்பாற்றினார். சந்திரன் வந்து திருமணிக்கூடம்ல இருக்கிற சந்திர புஷ்கரணியில் இங்கே வந்து ஒளிஞ்சிட்டார். இங்கே ஒளிஞ்சுட்டு அவனுக்காக பயந்துட்டு, ராகுக்கு பயந்துட்டு இங்கே வந்து ஒளிஞ்சுட்டார். பெருமாள் வந்து இங்கே அவருக்கும் அருள் பண்ணி, நீ ஒன்றும் பயப்படாத, நான் ஒன்று பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னார். ஸோ இதை போல் இருக்கிற பெருமாள் வந்து இங்கே எப்படின்னா கஜேந்திரவர்தனா காட்சி கொடுக்குறாரா. உற்சவருக்கு வந்து 4 கைகள் இருக்குது. வலது கை வந்து அஞ்சேல் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும். இடது கையில் வந்து நல்ல கதை ஒன்று அவர் பற்றி இருப்பார். ஸ்ரீதேவி பூதேவி நாச்சியார் இருக்கா. நாச்சியாருக்கு தனிக்கோவில் கிடையாது. இவர் வந்து எப்படின்னா இன்னொன்று சொல்லுவாள் இந்த இடத்த பற்றி. மகாபாரத காலத்தில் வந்து அர்ஜுனன் தோன்றிய குளம் இங்கே இருக்குது அப்படின்பா. இந்த குளத்தை வச்சு தான் அது அந்த கோவிலோட பெயரை முதன்மையாக வச்சு தான் கிருஷ்ணர் வந்து கீதோபதேசத்தையே அவர் ஆரம்பித்தார் அப்படின்னு சொல்லுவாள் இந்த இடத்துல, அந்த அர்ஜுனன் தோன்றிய குளத்தினால அதை பற்றி சொல்லி. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இங்கே வந்து இன்னொன்று என்னென்னா, அந்த மதங்கர் வியாக்கிரபாதர் உதங்கர் இவெல்லாம் பெரிய பெரிய சிரேஷ்டமான முனிவர்கள் இல்லையா. இவா எல்லாரோட பர்ணசாலையும் இங்கே தான் இருந்துதான், திருமணிக்கூடம்ல இருந்துதான். அதனால் ரொம்ப விசேஷமான இது. ஸோ இதில் என்னென்னா இன்னொன்று, இங்கே தாயார் பேர் வந்து திருமாமகள் நாச்சியார் அப்படின்பா. ஸ்ரீதேவி பூதேவியோடு இருக்கா நான் சொன்ன மாதிரி. அவர் தான் வரதராஜ பெருமாள் மணிக்கூட நாயகன். தீர்த்தம் தான் சொல்லிட்டேன், சந்திர புஷ்கரணி எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு. விமானம் வந்து கனக விமானம். காட்சி கண்டவா வந்து பெரிய திருப்படியும் காட்சி கண்டிருக்கா. சந்திரன் அவருக்கு அதான இந்த ஸ்தலமே ஆச்சு இல்லையா. ஸோ இவாள்லாம் வந்து காட்சி கண்டிருக்கா. இதில் வந்து ஆடி அமாவாசை போது தீர்த்தவாரி நடக்கும் அப்படின்பா. தீர்த்தவாரி வந்து இந்த பூம்புகார் இருக்கு இல்லையா, பூம்புகார்கிட்ட அவர் ஏழுவாராம் இங்கேருந்து பெருமாள். அங்கே போய் ஏறிட்டு வருவார். இங்கே திருமங்கை ஆழ்வாரும் திருநகரியிலேருந்து இங்கே வருவார் அந்த சமயத்தில். மீதி இவாளோட அந்த என்ன சொல்கிறது விழா அப்படின்னா மெயினாக வந்து இது வைகுண்ட ஏகாசி நடக்கும். வைகுண்ட ஏகாசி எப்பயும் போல் மார்கழியில் நடக்கும். அண்டு இது வந்து தை மாதம் வந்து அமாவாசைக்கு அடுத்த நாள் நான் சொன்ன மாதிரி எல்லா 11 கருட சேவையில் அங்கேயும் ஏழுவார். இதில் ஒன்று வந்து திருமங்கை ஆழ்வார் சொன்னதில் வந்து ஒரே ஒரு ஐதீகம் மாத்திரம் கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்கும். அது சொல்லுவார். அதில் என்னென்னா, ஒரு பர்டிகுலர் இதில் வந்து மூணாம் பாசத்தில் வந்து நாத்தொழில் மறைவல்லார்கள் நயந்தரம் பயந்த வன்கை தீத்தொழில் பயிலும் நாங்கூர் திருமணிக்கூடத்தானே. நாத்தொழில் அப்படின்னா வேதம் ஓதுறவா. இந்த வேதம் ஓதுற அந்த மறைவல்லார்கள்லாம் அவள் வந்து தீத்தொழில் செய்கிறா அப்படிங்கிற மாதிரி அர்த்தமாயிருந்தான். ஸோ அதனால் இல்லை நம்பிள்ளைகிட்ட கேட்டாலாம், அவள் எப்படி தீத்தொழில் செய்கிறா, அப்படி எப்படி பாட்டு எழுதலாம் அப்படின்றான். அதுக்கு வந்து அவர் சொன்னாரா, இது பேர் வந்து விரோதாபாச அலங்காரம் அப்படின்னு இந்த இடத்து பேரான். இது எப்படின்னா, நம்ம முதல்ல பார்க்கும்போது அதுக்கு விரோதமாக சொல்கிற மாதிரி அர்த்தம் ஆகும். ஆனால் தீத்தொழில் அப்படிங்கிறது வந்து தீயில பண்ணுறது என்னது, யாகம் செய்கிறா இல்லையா, இந்த யாகமும் செய்கிறாவா அப்படிங்கிற அர்த்தத்தை தான் இது கொடுக்கறது. அதனால் எதிர்மறையாக அர்த்தம் கொடுக்குற மாதிரி கொடுத்து அது நேர் அர்த்தம் கொடுக்கறதுக்கு பேர் வந்து விரோதாபாச அலங்காரம் அப்படின்பா.
இந்த பர்டிகுலர் நிர்வாகத்தை பற்றி ஒரு நம்பிள்ளை சொல்லியிருக்கார். அதனால் இந்த ஒரு பாசுரத்தை பற்றி அதை சொல்லலான்ட்டு இருந்தேன் நான் தான். ஸோ இது தவிர வந்து மெயினாக அங்கே தை அமாவாசை தான் சொல்லிட்டேன் நான். ஸோ இந்த பக்கம் வந்து முக்கியமாக இங்கே என்ன சொல்லுவார்னா, தீராத நோயெல்லாம் தீரும்பா. அது எப்படின்னு தெரியல, இந்த இடத்துல வந்து தீராத நோயெல்லாம் நிறைய பேர் வந்து என்னெல்லாம் நோயெல்லாம், அதாவது மெயினாக சரும நோய் வந்து கனெக்டடாக இருக்கிறவாள்லாம் இந்த இடத்துக்கு போய் வேண்டிட்டாக்கா அவளுக்கு தீராத நோயெல்லாம் தீரும் அப்படின்பா. அதனால் இந்த பக்கம் திருநாங்கூர் போகும்போது கண்டிப்பாக எல்லோரும் வந்து போயிட்டு இங்கே திருமணிக்கூட நாயகனை போய் பார்த்துட்டு தரிசனம் பண்ணிவிட்டு அவரோட அருளுக்கும் பாத்திரமானோம் அப்படின்னு வேண்டி அமைகிறேன். நமஸ்காரம். வணக்கம் பாலா சார், ரொம்ப நல்லா சொன்னேன். எப்பொழுதும் சொல்கிற மாதிரி இப்போ வந்து இது எல்லாமே திருநாங்கூர் திவ்ய தேசத்துக்குள்ளேயே சீர்காழிக்கு பக்கத்துலேயே இருக்கிறதுனால ஒரு 2 நாள் போய் அங்கே தங்கினேன்னா அழகாக இந்த திவ்ய தேசங்கள்லாம் சேவிச்சுட்டு வரலாம். கருட சேவை போய் சேவிச்சேன்னா அதை விட ஆனந்தம் வேற எதுவுமே கிடையாது. 11 கருட சேவிச்சா அதை விட இன்னும் கொஞ்சம் கூட்டம் இருக்கும், பரவாயில்ல. பெருமாளை வந்து பக்த கோடிகளோட சேர்ந்து சேவிக்கிற ஒரு பாக்கியம் கிடைக்கும், அவ்வளோதான். அடுத்த திவ்ய தேசம் வந்து ரொம்ப அருமையான ஒரு திவ்ய தேசம், திருவள்ளக்குளம் அப்படிங்கிற அண்ணன் கோயில் அப்படின்னு சொல்லக்கூடிய திவ்ய தேசம். ரொம்ப அருமையான பல விஷயங்கள் கொண்ட திவ்ய தேசம் இது. அந்த திவ்ய தேசத்துல மீண்டும் நம்ம வேற ஒரு அனுபவத்தோட நேயர்களை சந்திப்போம். நன்றி.